ஹலோ லீகல் மைண்ட்ஸ், வெல்கம் டு லீகல் மினிட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சியா கோயல் அண்ட் கேத்தன் அகர்வால் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் மகாராஷ்டிராவில் புனேயில் நடந்திருந்தாலும் இந்த ரீசன்ட் டேஸில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த கேஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி என்ன இருக்குது இந்த கேஸ்லன்னு நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிற சியா, அவங்க கேத்தனோட என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு. அவங்களுக்கு சில மாதத்துலேயே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. பேரும் அவுட்டிங் போகும்போது அவர் ஒரு ஃபோர்ட் மேலே இருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்டலாக இறந்துட்டார் அப்படிங்கிறது சியா கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராசிக்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சியா இது பர்பஸாக செய்யப்பட்ட மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா, சியாவுக்கு ஆல்ரெடி சேத்தன் அப்படிங்கிற ஒரு ஆளோட லவ் அஃபேர் இருந்திருக்கு. அதனால் இந்த கேத்தனோட ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் பிடிக்காம தான் கேத்தனை மேலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ராசிக்யூஷனோட கேஸ். இந்த கேஸில் சியாவோட சேர்த்து சேத்தனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சேத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு ஹூடி போட்ட ஒரு பர்சன் இருக்கார். அந்த பர்சன் சேத்தன் தான் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக்காக இது ஆக்சிடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லை. ஒரு ஐ விட்னஸ் கூட இல்லாத ஒரு இன்சிடெண்ட்டுக்கு யா அண்ட் கேத்தன் ரெண்டு பேருக்கும் கன்விக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கொடுக்க முடியும். ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அப்போது அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு சொல்கிற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ், அதில் சொல்லியிருக்கிற 5 பிரின்சிபல்ஸும் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் கண்டிப்பாக ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சே கன்விக்ஷன் கொடுக்கலாம். இப்படி சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் ஷாதர் பிர்திச்சந்த் ஷர்தா vs. State of Maharashtra 1984 Volume 4 SCC 116. இதில் பஞ்சாஷீல் அப்படின்னு சொல்கிற 5 தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, சர்க்கம்ஸ்டான்சஸ் மஸ்ட் பி ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டு. இப்போது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், ஒரு சூழ்நிலையை வச்சு மட்டுமே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் மியர் சஸ்பீஷியஸாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சந்தேகம் அடிப்படையாக இல்லாமல் கன்க்ளூசிவாக இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் இருக்குது இந்த கிரிமினல் கேசஸில், பியாண்ட் தி ரீசனபிள் டவுட் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும். இது ப்ராசிக்யூஷனோடைய கடமை. அக்யூஸ்ட் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு வேலை இவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதாது. கண்டிப்பாக இவர் தான் பண்ணியிருக்கணும், இவர் தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அதனால் இந்த மியர் சஸ்பீஷியஸ் மட்டும் போதாது. அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் என்னன்னு பார்ப்போம். தி ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் ஓன்லி வித் த கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு க்ரைம் பிளேஸில் ஒரு அக்யூஸ்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு கிடைக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அக்யூஸ்டு அந்த க்ரைம் ஏரியா, அந்த க்ரைம் சீனுக்கு அந்த டே மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு க்ரைம் சீனில் அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அவன் ரெகுலராக போயிட்டுருக்க அந்த ஏரியாவாக இல்லாமல் அவன் அந்த ஏரியாவுக்கு போகிற பாசிபிலிட்டிஸே இருக்காது. அந்த இடத்துலையும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா தான் இதில் கன்சிஸ்டன்ட் ஓன்லி வித் த கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் இருக்கும். அப்படி இல்லை, அவள் ரெகுலராக போகிற இடம், அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அந்த இடத்துல தான் க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா செகண்ட் செயின் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தேர்டு பார்ப்போம். த சர்க்கம்ஸ்டான்சஸ் மஸ்ட் பி கன்க்ளூட்ஸ் இன் நேச்சர் அண்ட் டெண்டர். எப்படி இருக்கணும்னா, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் கன்க்ளூசிவ் நேச்சராக இருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வேகாக இல்லாமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு,
அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கும் ப்ரீவியஸாக முன்னாடி ஏதோ ஒரு சண்டையோ சின்ன அடிதடியோ நடந்திருந்தா அது வந்து ஒரு பெரிய சஸ்பீஷியஸை க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். அடுத்து 4th பார்ப்போம். த சர்க்கம்ஸ்டான்சஸ் மஸ்ட் எக்ஸ்க்ளூட் எவ்ரி ஹைப்போதசிஸ் எக்ஸப்ட் கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டெத்து நடக்குது. அந்த டெத் வந்து ஒரு வேளை ஆக்சிடெண்ட்டோ சூசைடோ இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே கூட அதை நம்ம மர்டராக கன்சிடர் பண்ணிக்கவே முடியாது. ஒரு சின்ன சான்ஸ் இருந்தாலும் அதை நம்ம ஆக்சிடெண்ட்டோ சூசைட் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல ஒரு டவுட்டை வச்சுக்கிட்டு இது மர்டராக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. 5th ரூல் என்னன்னு பார்ப்போம். தேர் மஸ்ட் பி கம்ப்ளீட் செயின் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு அன்ப்ரோக்கன் செயின் இருக்கணும். ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் இன்னொரு இன்சிடெண்ட்டுக்கும் கோஆர்டினேட் ஆகணும். ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் இன்னொரு இன்சிடெண்ட்டுக்கும் லிங்க்கு மிஸ் ஆனாலோ அந்த செயின் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பஞ்சாஷீல் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டோட லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் தான் ஒரு பர்சனுக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த சியா கேஸில் எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் மோட்டிவ். இப்போது சியாவுக்கு சேத்தனோட ஒரு லவ் அஃபேர் இருந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதும் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். அதனால் அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்லேயும் இந்த மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் சேத்தன், அதாவது சியா வந்து லவ் அஃபேரில் இருந்த அந்த ஆள் அந்த வீடியோவில் தெரிகிறான் அப்படிங்கிறது ப்ராசிக்யூஷன் சைடு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக கெய்ட் அனாலிசிஸ், அதாவது அந்த இன்சிடெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற அந்த ஆள் எப்படி மூவ் பண்ணி நடந்து வரான் அப்படிங்கிற மாதிரியே மறுபடியும் சேத்தனை வச்சு ரீக்ரியேட் பண்ணி அந்த அனாலிசிஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் ஒன்று இருக்குது, பாலிகிராஃப் டெஸ்ட்டு. நம்ம இதை சினிமாலலாம் பார்த்துருப்போம். ஒருத்தவங்க உடம்புல எல்லாமே வயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் உண்மை சொல்லும் போதும் அவங்களுடைய ஹார்ட் பீட் அண்டு பொய் சொல்லும் போதும் அது வேரி ஆகும் அப்படிங்கிறது தியரி. பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுவாங்க. ஈவன் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை வந்து அப்படியே கோர்ட் எடுத்துக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்காது. அது எதுக்காக அப்புறம் கூட எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் புதுசான விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி வேறு ஏதாச்சும் விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த கேஸ்லேயும் போலீஸ் வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்ளிகேஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் பாலிகிராஃப் டெஸ்ட்டு வந்து ஒரு அக்யூஸ்டோடைய கன்சென்ட்டோடு தான் எடுக்கணும். அப்படி கன்சென்ட் இல்லாமல் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஆர்டிக்கல் 20 சப்க்ளாஸ் 3ல் நமக்கு அகெயின்ஸ்டாக நம்மளே டிஸ்கிரிமினேட் பண்ணி அக்யூசேஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு இருக்குது. அதை தான் டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன் சொல்லுவாங்க. இப்போது நமக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி டெஸ்ட்டு, பாலிகிராஃப் டெஸ்ட்டு, நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டு, பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதை வைலேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டான செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிற கேஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறத கோர்ட் எப்போவுமே அலோவ் பண்ணாது. அதனால் பாலிகிராஃப் டெஸ்ட்டு அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகலை.
அதனால் நம்ம வெயிட் பண்ணி ஃபர்தராக இது ரிலேட்டடாக என்ன எவிடன்ஸ்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.